அந்த மூணாவது மனுஷன் இந்த கொலையை எதுக்காக செஞ்சிருக்கணும்? ஒண்ணு, அந்த கொலையை செஞ்சுட்டு பழியை எங்க குடும்பத்து மேல போடணும். இல்லைன்னா கொலை செஞ்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறதுக்காக பண்ணிருக்கணும். ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த போன் காலும் வரல, யாரும் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணவும் இல்லை. அப்போ எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த கொலையை யாராவது செஞ்சிருக்கணும். அவ்வளவு தூரம் உங்க குடும்பத்துக்காக கொலை செய்ய நினைக்கிறேன். அந்த மூணாவது ஆள் யாரா இருக்கும்னே? அதை கேட்கதாமா நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அப்போ அந்த கொலையை நான் செஞ்சிருப்பேன் நினைச்சுதான் கேட்க வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, கோவிச்சுக்கும் கூடாது. எங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு யோசிச்சப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் என் மனசுல இருந்ததை நேரடியாவே கேட்டுட்டேன். இதை ஒளிச்சு வைக்கவோ மறைச்சு வைக்கவோ விரும்பல. எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறேன், நீங்க செஞ்சிருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. செய்யலன்னா நான் கேட்டதுக்காக என்ன மன்னிச்சுங்க. நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சம்பந்தி. ஆனா தப்பா தோணல. சொல்லப்போனா நீங்க வெளிப்படையா கேட்டது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணே, இவர் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. ஆனா நான் கொலை பண்ற அளவுக்கு தைரியசாலியோ கோவக்காரனோ கிடையாது சம்பந்தி. சொல்லப்போனா உங்களுக்காக அந்த கொலையை நான் தான் செஞ்சிருக்கணும். அப்படி செய்யலன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அவன் சாகிற வரைக்கும் அவனை நல்லவன் தான் நம்பிட்டு இருந்தேன். என் குடும்பத்துக்கு அவன் எவ்வளவோ கெட்டது பண்ணிருக்கான். ஆனா கஷ்டம்னு நின்னப்ப 2.5 கோடியை தூக்கி கொடுத்தான். அந்த சந்தோஷத்துல தான் அவன் நல்லவனா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுடைய அக்கிரமெல்லாம். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சம்பந்தி அவனை கொலை பண்ணிருக்க முடியும்? நான் இந்த பாயிண்ட யோசிக்கவே இல்லையே. தப்பு பண்ணிட்டேன் சம்பந்தி. நான் இப்படி ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. இல்ல சம்பந்தி, இப்படி ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டதுதான் நியாயம். மனசுல வச்சுக்கிட்டு சந்தேகத்தோட இருக்காம நேர்ல கேட்டீங்க பாருங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, சந்தோஷமா இருப்போமே. இதை நான் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஒருவேளை இந்த கொலையை நீங்களே செஞ்சிருந்தாலும் அதுக்கும் தயாரான மனநிலையில தான் நான் வந்தேன். ஆனா இப்போ எதுக்குமே அவசியம் இல்லாம போயிடுச்சு. மாமா, உங்க சந்தேக வலயத்துல நான் இருந்தா என்னையும் வெளியே அனுப்பிடுங்க. அவனை என் கையால கொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா நான் கட்டாயம் கொன்னு இருப்பேன். கொன்னதை நான் தைரியமா ஒத்துக்கிட்டு இருப்பேன். என் கல்யாணத்தப்ப அவன் கழுத்துல கத்தி வச்சதோட விட்டுட்டேன். உள்ள சொருகி இருந்தனா இப்ப இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. அவந்திகா, ஐயோ, என்ன அவந்திகா நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு? பேசாம இரு. சரி சரி, இந்த கொலையை நம்ம குடும்பத்துல யாரும் செய்யலன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்ப அந்த மூணாவது மனுஷன் யாருங்கிறத நம்ம குடும்பத்துக்கு வெளியில தான் தேடணும், இல்லையா? என்னங்க, நான் நினைச்சது அப்படியே நீங்க சொல்றீங்க. வேற எப்படி உமா? நீ நானும் வேற வேறயா? அப்ப வாங்க ஐயோ பண்ண வீட்டுக்கு போலாம். போலாம் உமா. போலாங்க. ஒரு நிமிஷங்க. அவந்திகா, கவலைப்படாதம்மா, நல்லதே நடக்கும். தைரியமா இரு. சீக்கிரமே வந்து கூட்டிட்டு போறோம். வாமா. வாங்க சம்பந்தி. வாங்க வாங்க சம்பந்தி. வாமா. போயிட்டு வாமா. பூமிகா வா. வாங்க 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 மேடம். மாமா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? அண்ணே வாங்கண்ணே. வாமா வாமா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடடே வடா கிருஷ்ணா, வாமா உமா. என்னடா இந்த நேரம்? இல்ல, ஜோசியரை பார்க்க போனோம். வீட்டுக்கு போற வழியில உன்னையும் பார்த்துட்டு போலான்னு. ஜோசியரா? என்னோமா நீ ஜோசியரை பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. எல்லாத்துக்கும் உன்னை இழுத்துட்டு போக முடியுமா? அதான் நாங்க மட்டும் போயிட்டு வந்துட்டோம். என்னங்க, ஐயா அண்ணன் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல? ஐயா வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னென்ன எனக்கு தெரியாம தனியா போய் முக்கியமான விஷயம் பேசணுங்கிறீங்க? ஏமா, அதான் மாமா அப்பா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாருல, அத கூட புரிஞ்சுக்காம நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருப்பியா? சும்மா இருடி. ஏண்டி, உனக்கு தெரிய வேண்டிய விஷயம்னா நானே வந்து சொல்லுவேன். நீ வந்து உங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடு. சரிங்க. வா கிருஷ்ணா. உட்காருவோமா? வாமா. உட்காருங்க உட்காருங்க. ஏன் உமா,
அது என்ன முக்கியமான விஷயம்? தெரிஞ்சுக்கலனா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆம்பளைங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும் ஈஸ்வரி. அத பத்தி நமக்கு என்ன? அது சரி, என்ன திடீர்னு ஜோசியர் வீட்டு பக்கம் போனீங்க? புதுசா வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வந்தாதான் போகணுமா? நம்ம வீட்ல பிரச்சனைக்கா பஞ்சம்? என்னமோ மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தோம். இல்லையே, உங்க 2 பேரோட முகமும் ரொம்ப தெளிவா இருக்கே. பிரச்சனைக்காக ஜோசியரை பார்க்க போன மாதிரி தெரியலையே. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என்னமா இப்படி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? முதல்ல டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்போ. போடுறேன்டிமா, எனக்குன்னு வந்திருக்கு பாரு. அப்பனுக்கு பொண்ணு தப்பாம வந்து பிறந்திருக்கு. என்னையே வேலை வாங்குறாள. என்னத்த நீங்க மட்டும் தனியா விட்டு வந்தீங்க? சும்மா இருக்கிறப்ப என்கிட்ட ஏதாவது நோய் நோய் பேசிக்கிட்டே இருப்பல. இப்ப அவங்க கிட்ட போய் என்ன பேசுறாங்கன்னு ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல. ஆமா, இந்த மாதிரி டேஞ்சர் வேலைக்கு மட்டும் என்ன அனுப்புங்க. 1 மினிட். அவங்களை எப்படி போய் மீட் பண்றதுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏண்டா எப்படா உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? இல்லடா, என் குடும்பத்து மேல உனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. அதனாலதான் இப்படி கேட்டேன். நீ சொல்றது உண்மைதான்டா. நான் தான்டா அவனை கொன்னேன். ஐடியா வந்துருச்சா? இப்ப பாருங்க. என்னோட சொல்ற? பூமிகா, என்னம்மா தண்ணி எல்லாம் மேல கொட்டிக்கிட்ட? அங்க என்னடா அண்ணன் வேற கோவமா சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு. அது அப்போ அங்க ஏதோ ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. அங்க பேசிட்டு இருக்கிற மேட்ரு என்னன்னு உங்களுக்கு தெரியுது? என்ன பாப்பா சொல்லு, என்கிட்ட சொல்லு. சொல்லு பாப்பா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா. எதுக்கு இப்படி இம்சை பண்றீங்க? என்னோட சொல்ற? நீ அந்த கொலைய பண்ண? எப்போ அந்த ராஸ்கல் கல்யாண மாப்பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சான்னு தெரிஞ்சுதோ, அந்த நிமிஷமே அவனை நான் கொண்டு இருக்கணும். நீ இப்ப கேட்ட கேள்விக்கு துணிச்சலா கம்பீரமா ஆமா நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அதை செய்யாம விட்டுட்டேன்னு வெக்கமா இருக்குடா. போடுபாவி, ஒரு செகண்ட்ல என்ன ஆட வச்சுட்டியடா. போடா. சார், ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு பேசலாமே. உன்னை யார் எங்க கூப்பிட்டது? என்ன மாமா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். இந்த சாரு ஷாக் ஆனாரு, உங்க சட்டையை வேற பிடிச்சாரு. சரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஆயிரம் இருக்கும். சண்டை போடுறதுன்னா ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போடலான்னு தான் கொண்டு வந்தேன். குடிங்க. எதுக்கு இங்க நிக்கிற? இல்ல மாமா, நான் இப்படி ஓரமா நின்னுக்கிறேன். நீங்க உங்க சண்டை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க தனியா வந்து பேசிட்டு இருக்கோம். இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. மாமா, இந்த மாப்பிள்ளைய சாதாரண ஆளா நினைச்சுக்காதீங்க. முக்கியமான கேஸா இருந்தா போலீஸ் கூட எங்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கும். போலீஸ்க்கே உதவி பண்றவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா? மாமா, கூச்சப்படாம கேளுங்க. பார்,
ஒரு உதவியும் தேவையில்ல, நீ ஒழுங்கா போ. போயான்னு சொல்றல்ல. டேய், அடடே மாமா சார், கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க மாமாவும் கிருஷ்ணன் சாரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க. வாடா ரத்னம். என்ன மாமா நீங்க போந்தீங்க? இப்பதான் நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அது உள்ள போப்பா. யோ போயா. ஒண்ணு இல்ல ரத்னம், இந்த சதீஷ் கொலை விஷயத்துல எனக்கு என்னமோ நிச்சயமா ஒரு மூணாவது மனுஷன் சம்பந்தப்பட்டிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. அதான் ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த சதீஷ் ஏதோ ஒரு ஆணியில தான் அடிபட்டு செத்துருக்கான்னு சொன்னேன்ல, கன்ஃபார்ம்டா அவன் ஆணியில அடிபட்டு தான் செத்தானா? ஆணியில அடிபட்ட பிறகு அதே இடத்துல வேற பொருளால வேற யாராவது அடிச்சு செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுக்காக இதை கேக்குறீங்க மாமா? இயல்பாவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆணியில அடிபட்டு செத்துருந்தான்னா அவன் செத்த இடத்துல தானே கிடந்திருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு அவனை ரோட்ல போட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. நீங்க கேக்குற கேள்வியையும் என்ன நானே கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். சரி, உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஆணியில அடிபட்டதுனால தான் செத்தான்னு சொல்லுதா? ரிப்போர்ட்ல அப்படி பர்டிகுலரா எதுவும் வரல. ஆணின்னு சொல்லல, ஆனா ஒரு இரும்பு பொருள் தாக்குனதுனால தான் மரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆணி குத்துனதுக்கு அப்புறம் யாராவது ஒரு இரும்பு பொருளால அடிச்சு கொலை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? அப்படிலாம் சொல்ல முடியாது மாமா. அதான் ரத்தத்தையும் முடியவும் அந்த ஆணில இருந்து தானே எடுத்திருக்கோம். ஆஹா, அது இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அந்த மண்டை ஓட்டுல இருக்கிற ஓட்டை இருக்குல்ல, அது கரெக்டா அந்த ஆணி சைஸ்ல இருக்கா? இல்ல மாமா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸா? என்ன சொல்ற ரத்னம்? அப்போ ஆணியை விட பெருசுன்னா வேற ஏதோ ஒரு ஆயுதத்தால தானே கொலை பண்ணிருக்கணும்? இல்ல மாமா, ஆணில தலை மாட்டினதுக்கு அப்புறம் தலையை உருகும் போது கூட ஓட்ட பெருசா இருக்கலாம்ல. அதாவது நீ அப்படி கஸ் பண்ணிருக்க? வேற எந்த லாஜிக்கும் இல்லையே மாமா. அதனாலதான் இப்படி இருக்கலாம்னு யோசிச்சேன். என்ன மாமா? இல்ல, நானும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் ரத்னம். ஒண்ணுமே தெரியல. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதா மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தாரு. என்ன இது? என்னத்தன்னு சொல்றது? இவன் ஒருவேளை இந்த கொலையை செஞ்சிருப்பானோன்னு விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நல்ல கதை போங்க. எல்லாரு மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி எங்க அண்ணன் மேலேயும் முதல்லயே சந்தேகப்பட்டேன். இவருக்கு தெரியாமலே தீர விசாரிச்சு இவருக்கும் அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை சும்மா விட்டேன். அடப்பாவி, என்னை விட்டு வைக்கலையா? கடமைன்னு வந்துட்டா உறவெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அண்ணே. அதுவும் சரிதான். நான் என்னடா சொல்ல முடியும்? ஐயோ, என் மனசுல பட்டுச்சு, ஏதோ கேட்டேன்டா. தப்பா நினைச்சுக்காதடா. இத கேட்டதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உமா, ஐயா கிட்ட பேசிட்டேன். கிளம்பலாமா? என்னத்த இவ்வளவு நேரம் இருந்தீங்க? ஒரு அரை மணி நேரம் இருந்தா சமைச்சு முடிச்சிருவேன். சாப்பிட்டுட்டு போலாமே மாமா. அது இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வரும், உன் கையால சமைச்சு கூட சாப்பிடுறோம். போலாங்க. வரேன் ஈஸ்வரி, வரேன். சரி மாமா, போயிட்டு சரி பூமிகா. போயிட்டான். என்னமோ வந்தீங்க, கூடி கூடி பேசுனீங்க, என்னன்னு கேட்ட சொல்லாம நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க. போங்க போங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ மாமா சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னேன். அத்த நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வலி. சாமி. சரி, வரேம்மா. வரேன் ரத்னம், வரேன் ஐயா. சுமதி, ஒரு காஃபி கொடு. கொண்டு வந்து வாரத்தினா உட்காரு. சார்,
டைம் ஆச்சு சார். ஓகே போயிட்டு வாமா. ம் சார் நானும் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. வாங்க. சார் வரேன் சார். ம் சார் லைட்ல ஆஃப் பண்ணு சார். நானும் கிளம்புறேன் சார். சரி கிளம்பு கிளம்பு. சார் என்னையா? டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சா? சரி. ஆமாம் சார், ஒய்ஃப் வீட்டில இருந்து கால் பண்ணிட்டே இருக்கா, எங்கேயோ வெளியில போகணுமா, அதான். அப்புறம் வேற ஏதாவது வேலை இருக்கா சார்? இல்ல, நீங்க கிளம்புங்க. சார் நீங்க? உங்களுக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, கூப்பிடுறாங்க. எனக்கு யார் இருக்காங்க கூப்பிடுறதுக்கும் வெயிட் பண்றதுக்கும்? வீட்டுக்கு போகணும்னாலே வெறுப்பா இருக்கு. எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகமா தான் இருக்கு. எங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா காலையிலே போனை பண்ணி எரிச்சல கிளப்பிட்டா. நீங்க ரொம்ப பாவம் சார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்றதெல்லாம் நிஜம்தான் இல்ல? ரொம்ப வெறுத்து போய் பேசுறீங்களே சார். உங்களை விட்டுட்டு போகவும் எனக்கு கஷ்டமா இருக்கு சார். வேணா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம். ஏதாவது பிரச்சனைனா சாராயத்தை தேடி போமா புத்தி? இல்ல மாமா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம் சிவராமன். எங்க மாமாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை மீற முடியாது. நீங்க கிளம்புங்க. நான் இப்படியே எவ்வளவு நேரம் இங்க இருக்க முடியுமோ இருந்துட்டு அப்புறம் மெதுவா கிளம்புறேன். அப்போ சரக்கு வேண்டாமா சார்? வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரி சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். சிவராமன் கூப்பிடுறான். அந்த சிவராமன் போன் பண்றான். போன் எடுத்து பேசுங்க, சீக்கிரமா எடுத்து பேசுங்க மாப்ள. அவன் ஒயின் ஷாப்புக்கு கிளம்பிட்டானு கேளுங்க. யோ சிவராமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அதை ஏன் கேட்குற ஜம்பு? நடராஜுக்கு எவ்வளோ ஆசை காட்டிட்டேன், இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். என்னது வேணாம் சொல்லிட்டானா? யோ 2 தடவை கூப்பிட்டா சபலப்பட்டுருவாயா? நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், சவளப்படுறான்னு நல்லா தெரியுது. ஆனா வேண்டான்னு சொல்லிட்டான். யோ அவ்வளவுதானே, நீ கவலை விடு. நீ நேரா வலசர்வாக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துரு. என்ன ஏன் சொல்ற? என்னால உனக்கு இன்னைக்கு செலவு பண்ணி சரக்கெல்லாம் வாங்கி தர முடியாது. ஐயோ, உன்னை யாரையா கேட்டா? நீ முதல்ல அங்க வந்து சேரு, மீது நான் பாத்துக்கிறேன். சரி நான் வரேன். என்னையா நீ? நடராஜ் வேணான்னு சொல்லிட்டதா அவன் சொல்றான், நீ பாட்டுக்கு அவனை எங்கேயோ வர சொல்ற. அத்த அதுதான் இதுல இருக்கிற பியூட்டியே. சபல இருக்கிறவங்கிட்ட பணம் இருந்தா குடிக்காம போகவே மாட்டான். இத வச்சு நான் எப்படி ப்ளே பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஆமா மாப்ள, சும்மா விடக்கூடாது. எப்படியாவது நடராஜ குடிகாரனா மாத்தியே ஆகணும். அத காரணமா வச்சு அந்த நடராஜா அவங்க வீட்டை விட்டு துரத்தணும். அவனை குடிக்க வச்சு நம்ம சொல்றத மட்டும் கேட்க வச்சோம்னு வை, சொத்துல பங்கு கேளுன்னு தூண்டி விடலாம். பங்கு வந்துருச்சுன்னா அது நம்ம சொத்து மாப்ள. விட்டுடாத மாப்ள, விட்டுடாத. அவனுக்கு தினம் ஊத்தி கொடுத்து பெரிய குடிகாரன் ஆக்கிடு. என்ன? சூப்பரத சூப்பரத. சரி சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. என்னது 1000 ரூபாயா? எதுக்குயா? குடிக்க வைக்கணும்ல, செலவாகும்ல. அதுக்கு அந்த நடராஜ் செலவழிக்க மாட்டானா? உங்க மாப்பிள்ளை என்ன நினைச்சீங்க? மத்தவங்க காசுல குடிக்கிறவன் நினைச்சீங்களா? நடராஜ் ஒரு பாட்டில் வாங்கினா நானும் ஒரு பாட்டில் வாங்கணும்ல. குடிச்சாலும் கௌரவமா குடிக்கிறவன் தான் உங்க பொண்ணோட புருஷன். அப்போ என்கிட்ட வாங்கினா மட்டும் அது அடுத்தவங்க காசு இல்லையா? இல்லையே, நீங்க நடுத்தாளா? என் பொண்டாட்டியோட அம்மா தானே, தாராளமா வாங்கலாம். சும்மா குடுங்கத்த. கோடி கணக்குல சொத்து அமுக்க போறீங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? எல்லாம் தலை எழுத்து கொடுத்து தொலைக்கிறேன். இங்க பாரியா, பணத்தை குடுக்கறேன். பணத்தை வாங்கிக்கிட்டு நடராஜ குடிக்க வைக்க முடியலன்னு சொன்ன உன்னை அப்படியே கொண்டு போட்டுருவேன். புடி. இந்த ஜம்பு என்ன நினைச்சீங்க? செஞ்சு முடிச்சிட்டு வந்து நிக்கிறேன் பாருங்க. பேசாத, செஞ்சு காட்டு.